அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் வ்ளாகோட அன்பான வணக்கம். நம்ம கோலம் வீடியோ கொஞ்சம் பிரேக் எடுத்திருக்கேன். என்னென்னா நிறையா கொஞ்சம் பர்ஸ்னல் இதெல்லாம் இருக்குது. அதனால் சின்ன சின்ன கிளிப்ஸாக நான் போட்டு அது கூட நம்ம எப்பவும் போல் ஒரு சின்ன சின்ன தகவல்கள் அதை சொல்லலான் இருக்கேன். என்னென்னு பார்த்திங்கன்னா, மனுஷனாக பிறந்தால் தவறுகள் செய்கிறது இயல்பு இல்லைங்களா? அந்த தவறுகளை உணர்ந்து மன்னிப்பு கேட்குறவன் மனுஷன். அந்த மன்னிப்பு கேட்குற இடத்துல நம்ம இருக்கோம். மன்னிப்பு கொடுக்குற இடத்துல இருக்காங்க பார்த்திங்களா, அவங்க மனசார நம்ம கேட்ட மன்னிப்பை ஏற்றுக்கிட்டு மன்னிச்சாங்கன்னா அவங்க பெரிய மனுஷங்க இல்லைங்களா? அதாவது நம்ம மனசார மன்னிப்பு கேட்குறோம். அவங்க கொடுக்குற மன்னிப்பு அதை விட பெருசு. சரி அப்படின்ட்டு கடந்து போயிட்டா அது ஒன்றுமே இல்லை. லைஃப்பில் எத்தனையோ பார்த்தாச்சு. இந்த இடத்துக்கு வர்றதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அடி பட்டு 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 தான் நம்ம ஒரு ஸ்டாண்டர்டான இடத்துக்கே வருவோம் இல்லைங்களா? அப்படி வந்ததுக்கப்புறமும் ஒரு சில அடிகள் வலிகள் அது இன்னும் நம்மளை மெருகேற்றுன்னு நம்ம நம்புவோம். நம்பிட்டு நம்மளோட லைஃப்பை நம்ம இது மாதிரி, அதாவது ஆற்று தண்ணி மாதிரி கடந்து போயிடலாம். கடந்து போனால் இது மாதிரி அழகான பூக்கள், அழகான வாசனையோடு அழகான வாழ்க்கை நம்மளுக்கு இருக்குது. எத்தனையோ பேர் எத்தனையோ தப்பு பண்ணியிருக்கலாம். ஆனால் தப்பு பண்ணுறது மனுஷன். அதைய மன்னித்து ஏற்றுக்கிறது கடவுளுக்கு சமம். அப்போது ஏற்றுக்கிட்டவங்க கடவுளுக்கு சமம். இல்லை நேரம் வரட்டும் அவங்கள அடிக்கலாம் அப்படின்னு காத்துட்ருந்தாங்கன்னா அது அவங்க தப்பும் இல்லை, நம்ம தப்பும் இல்லை. அவங்களோட கர்மாக்களை அவங்க சேர்த்திட்டு போகட்டும். இதில் தப்பே இல்லை. இது என்னென்னா பிறவி பயன். நம்ம நல்லது செஞ்சு நல்லது நடக்கும்னு இருந்தால் அது நடக்கும். இல்லை இந்த ரூபத்தில் இந்த நேரங்களில் இதை பேசி நம்மளோட பாவங்களையும் நம்மளோட கர்மாக்களையும் நம்ம சேர்த்துறோன்னா அதுவும் தலைவிதி. இதையை ஏற்றுக்கிற மனசு அதையும் ஏற்றுக்கணும்.